ஹாய், நான் உங்கள் டாக்டர் செந்தில், காஸ்மெட்டிக் சர்ஜன், கோயம்புத்தூர். இப்போது எல்லாருமே ஹேர் க்ரோத்துக்காக பிஆர்பிங்கிற இன்ஜெக்ஷன் வந்து எல்லாருமே போட்டுக்கிறாங்க. இது பிஆர்பிங்கன்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கான எஜுகேஷனல் வீடியோ தான் இது. பிஆர்பின்னா எக்ஸ்பென்ஷன் என்னன்னா பிளேட்டட் ரிச் பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸு, பிளாஸ்மாங்கிறதெல்லாம் இருக்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் பிளேட்லெட்ஸுங்கிறது வந்து வெள்ளை அணுக்கள் இல்லாட்டினா வந்து தட்டு அணுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தட்டு அணுக்களில் வந்து நிறைய க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஹேர் க்ரோத் வரக்கான க்ரோத் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இதை மட்டும் தனியாக நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிளேட்டட் ரிச் பிளாஸ்மா அப்படிங்கிறது நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து ப்ராசஸிங் ஆஃப் தி பிளேட்டட் ரிச் பிளாஸ்மா எப்படி அப்படின்னா, இப்போது பேஷண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு 30 to 60 ml ஆஃப் பிளட்டை வந்து வெயின்லேருந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு சிரிஞ்சு வழியாக எடுத்துட்டு அந்த பிளட்டை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணிடுறது. சென்ட்ரிஃபியூஜ் பண்ணால் என்ன ஆகும்னா, இந்த டபிள்யூபிசி, ஆர்பிசிங்கிறதெல்லாம் கீழே ஸ்டாக்னண்ட்டாக நின்றுக்கும். இது மேலே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் கண்டென்ட் நிறைய இருக்கிற பிளாஸ்மா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸ்கேல்ப்னா வந்து ஹேர் ஃபாலிக்கல் எங்கே அந்த ஹேர் ரூட் இருக்கிறதுல வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணோன்னா நமக்கு ஹேர் க்ரோத் இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. இது பேர் தான் வந்து பிளேட்டட் ரிச் பிளாஸ்மா நம்ம சொல்கிறோம். தேங்க்யூ.